ஒரு பொண்ணு ஒரு பையலை பிரேக்கப் பண்ணதுக்கு முன்ன ஒரு சாண்டி யோசிச்சு பார்த்துக்கிட்டு பிரேக்கப் பண்ணுங்க. ஸோ அந்த பையன் பட்ட வலிகள் வந்து அதிகம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், நான் சொல்லி தான் காட்டுறேன். டைரி மில்க் ஒரு 50,000 கேட்டால் நான் செலவு பண்ணியிருப்பேன். உன்னை கூட்டு வர்றது பீச்சு, பார்க்கு, தேட்ரு, அப்படி இப்படி. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்லேருந்து பார்த்தீங்கன்னா கேஷாக 10,000 போச்சு. இதெல்லாமே மொத்தமாக சேர்த்து நான் அமௌண்ட் சொல்லிட்டேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ஓகே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பிக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், ஜெட்டி வாங்கி கொடுத்துருக்கேன், பேண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், செயின் வாங்கி கொடுத்துருக்கேன், செயின் வாங்கி கொடுத்துருக்கேன், மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கேன், கம்பல் வாங்கி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு அப்பப்போ சரக்கடி காசு கேட்பேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ஜிபே பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கூட சேர்ந்து நானும் குடிச்சிருக்கேன், அவரும் குடிச்சிருக்காரு. ஓகேவா, 50-50. நீங்கள் இந்த பேமெண்ட்லாம் மொத்தமாக செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பயும் பிரேக்கப் பை. ஆமா, நீங்க இங்கிலீஷ்லயே பேசலாமா? நல்லா யா ஓகே பாடி. நான் வந்து சும்மா வந்து என் தம்பி முன்னாடி உன்னை ஒரு பிராங்க் பண்ணேன். ஓ மை காட். ஆமா, ஜஸ்ட் பிராங்க் தான் பண்ணேன். அப்படிலாம் நல்லா கேட்குற ஆளும் கிடையாது.